இந்த வீடியோவில் ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிவிட்டு நமக்கு வந்திருக்க டிக்கெட் வச்சு எப்படி நம்ம ட்ரெயின் கண்டுபிடிக்கிறது, தென் சீட்டு, எந்த கோச் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 அந்த டிக்கெட்டை காமிச்சு டிக்கெட்லேருந்தே ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மள நிறைய பேருக்கு இதில் டவுட் இருக்கும், என்ன கோச், அப்புறம் எந்த பிளாட்ஃபார்ம், எந்த சீட் நம்பர் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ கிளியராக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்திருக்க மெசேஜ் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதில் TRN அப்படின்றது தான் ட்ரெயின் நம்பர். ஸோ டேட்டு, அப்புறம் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு பெங்களூர். CLS 2S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. CLS 2Sனா செகண்ட் கிளாஸ் சீட். நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது சீட்டர். ஸோ 2S அப்படின்னு இருக்குது. இதை தவிர்த்து ஸ்லீப்பரும் இருக்குது. ஸ்லீப்பருக்கு SL அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏசினா ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசின்னு சொல்லிட்டு 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் எந்த செகண்ட் சீட்டர் நம்ம பார்த்துட்டோம். CLSல செகண்ட் சீட்டர். அப்புறம் நம்மளோட அதுக்கு கீழே P1 P2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து பேசஞ்சர் 1 பேசஞ்சர் 2ன்னு அர்த்தம். சரியா, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ D5 அப்படின்னு 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. D5ன்றது வந்து கோச், அதாவது பெட்டியோட நேம். அந்த பெட்டிங்களில் கரெக்டாக நிறைய நம்பர்ஸ் இருக்கும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் தெளிவாக. ஸோ இது வந்து D5 அப்படின்ற பெட்டி D5ன்ற கோச்சில் இருக்குது. ஸோ அதில் சீட் நம்பர் கமானு போட்டு பக்கத்தில் இருக்குதுல்ல 41, 44, அதுதான் சீட் நம்பர். நிறைய பேர் இந்த P1 P2 வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் கிடையாது. பேசஞ்சர் 1 பேசஞ்சர் 2 தான் வந்து P1 P2 ரெப்ரசன்ட் பண்ணுது. வாங்க இப்போது ட்ரெயினில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்லீப்பர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்ல D5 நம்ம அந்த டிக்கெட்டில் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது S2 அப்படின்ற கோச். இதுலேயும் எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரையும் போகுதுன்றதையும் அந்த கோச்சில் எழுதியிருப்பாங்க. ஒரு பெரிய கேப் இருக்கும். ஸோ நம்ம ட்ரெயின் நம்பரை பார்த்துக்கலாம். இங்கே 194993 இருக்குல்ல, இதுதான் வந்து ட்ரெயின் நம்பர். ஸோ ட்ரெயின் நம்பர் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும்ன்ற நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ முதல்ல பிளாட்ஃபார்ம் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது PF3னா பிளாட்ஃபார்ம் 3ல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வெளியே நம்ம டிக்கெட் வச்சே நம்ம பார்த்துக்கலாம், வெளியே டிஸ்பிளேலலாம் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டிஸ்பிளே, இங்கேயும் ஒரு பெரிய டிஸ்பிளே இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேல வந்து கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெயின் நம்பரை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ட்ரெயின் நம்பரை கண்டுபிடிச்சி அது எந்த பிளாட்ஃபார்மில் நிற்க போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஸோ நம்ம டிக்கெட் வச்சு என்ன ட்ரெயின் நம்பர் தோ பாருங்கள், இங்கே பாருங்கள், T நம்பர் அப்படின்னா ட்ரெயின் நம்பர். ஸோ நம்மளோட ட்ரெயின் நம்பர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கும். அதை முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு பேரலாக அதுக்கு நேரே பார்த்துட்டே வாங்க எந்த பிளாட்ஃபார்ம்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த ட்ரெயின்னா இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரெயின் நம்பரை வச்சு பிளாட்ஃபார்ம் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு ரெஸ்பெக்டிவ் எந்த பிளாட்ஃபார்மோ அந்த பிளாட்ஃபார்மில் இறங்கி வந்து நிற்கணும். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் டிஜிட்டலாவோ அல்லது எழுதியோ வச்சுருப்பாங்க கண்டிப்பாக, நம்பர் 1 2 3 4 5 6ன்னு. இதில் வந்து நம்ம நிற்கிறது தேர்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே ட்ரெயினுக்காக அங்கே அதுக்கு அந்த பக்கமாக இருக்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அதுக்கு பக்கத்தில் 2 இருக்கும். அதுக்கு இந்த ரைட் சைடில் 3 இருக்கும். இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்ம் 2 3 ரெண்டுமே இந்த ஒரே ஸ்டேர் கேஸில் தான் நாங்கள் இறங்கணும். லெஃப்டில் 2 இருக்குது, ரைட்டில் 3 இருக்குது பிளாட்ஃபார்ம் 1 2 3ன்னு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகவே வேண்டாம். மொத்தமாக எத்தனை தண்டவாளம்னு சொல்லுவாங்கல்ல, மொத்த தண்டவாளம் எத்தனை ரயில்வே ட்ராக் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ட்ராக்ல தான் நம்மளோட ட்ரெயின் வரப்போகுது அப்படின்றத சொல்கிறது தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கோச் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இதில் D5ன்னு இருந்துச்சு, இது வேறு ட்ரெயின். நான் அதில் உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல இந்த மாதிரி கோச் நம்பர் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் நம்பரை கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ட்ரெயின் நம்பரும் நம்ம பிளாட்ஃபார்ம் நிற்கிற பிளாட்ஃபார்மும் கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கோச் கோச் நம்பரை பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் S1 S2 S3ன்னு போயிட்டே இருக்கும். அப்படியே அடுத்தடுத்த நம்பர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நடுவில் D1 D2 அது மாறிட்டே தான் இருக்கும். நம்மளால் அதை கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அப்படியே இந்த கோச்சை விட்டுட்டு அடுத்த கோச்சுக்கு நான் போனேன்னா இங்கே பாருங்கள் S2ன்னு வந்திருக்கா. ஸோ இது S2 கோச்சுக்கானவங்க இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோச்சுக்கும் வந்து 2 டோர் இருக்கும். எதர் ஒரு சைடு வலது பக்கமாவோ அல்லது இடது பக்கமாவோ 2 எண்ட்லேயும் டோர் இருக்கும். நம்ம எந்த டோர் வேணாலும் யூஸ் பண்ணி ஏறிக்கலாம். இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. 3ல்
நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு பெட்டிலையும் உள்ளுக்குள்ளே போனோன்னா நமக்கு சீட் நம்பர்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஏறிக்கலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். S3 நேமும் இருக்கும். ஓகேவா? இதை பார்த்து தான் நம்ம ஏறணும். தேங்க்யூ.